அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம தனுசு ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வருவீங்க. மேலும் அது மட்டும் அல்லாது தனுசு ராசி ஒரு உபய ராசிகளில் ஒரு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. மேலும் தனுசு ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. இப்போ தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ தற்சமயம் இந்த ஆனி மாதம் அப்படின்றது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2024 இந்த தேதியில் ஆனி மாதம் ஆரம்பிக்குதுங்க. இந்த ஆனி மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு ராகு உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு சிறிதளவில் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஆயிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்க எதனா ஒரு சில விஷயங்களை உங்களால முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட கலந்து பேசிட்டு நீங்க எந்த ஒரு டெசிஷனா இருந்தாலும் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எடுக்கின்ற முடிவுகள் அனைத்துமே மிக சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. அதே சமயம் நீங்க திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கூட ஒரு தடவை கலந்து பேசிட்டு அதற்கப்புறமா நீங்க எந்த ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லயும் மற்றும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் அவ்வப்போது நீங்கள் இரவு நேரங்களில் பிரயாணம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் இரவு நேரங்களில் பிரயாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் முடியும் அப்படின்னா இரவு நேரத்தில் பிரயாணம் பண்ணுவது தவிர்க்க பாருங்கள். இல்லை கண்டிப்பாக நீங்கள் அந்த சுச்சுவேஷன் தவிர்க்க முடியாது, நீங்கள் இரவு நேரத்தில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் போகிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விபத்துகளோ அல்லது தேவையற்ற காயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னா அந்த சொத்து உங்களுக்கு கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது. அல்லது ஒரு சில நண்பர்கள் அவ்வப்போது கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு யாரு கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம்
கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு சைலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து பகவான் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றத ஐதீகங்க. அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கேத்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இவர் இங்க மட்டும் அல்லாது எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 3, 6, 10 அல்லது 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களான மறைவு ஸ்தானங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்றது ஐதீகங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமா வந்து ஒரு சேலரி ஹைக்காகவோ அல்லது ப்ரொமோஷனுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்குடன் கூடிய ப்ரொமோஷனும் கொஞ்சம் பாசிபிளாக கிடைப்பதற்கு இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதோ அல்லது புதிதாக ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்தனுமா வந்து ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க கம்யூனிகேஷன் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கம்யூனிகேஷன் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களை வந்து கடவுள் வழிபாடில் வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணிப்பீங்க. அதாவது திருத்தலங்களுக்கு போயிட்டு சேவை செய்து விட்டு வருவதோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கின்ற திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஆனி மாதம் முழுவதுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்காகவோ அல்லது நீங்கள் ஒர்க் விஷயமா வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்காக நீண்ட காலமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் ஒரு நல்ல டாப் லெவல் பொசிஷனுக்கு போவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஆல்ரெடி நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு அதில் இது நாள் வரைக்கும் அந்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல தொழிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு கலவையான நல்ல மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய துறைகளில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைப்பதற்கும் மேலும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வருவாய் ஈட்டுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஜட்ஜாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து நீங்கள் லாயர் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்டராகவோ அல்லது ஆக்ட்ரஸாகவோ இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல பேர் வந்து கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து மெடிசன் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் இருக்கின்ற மெடிசன் துறையில் வந்து நிறைய சாதனைகள் படைச்சிட்டு நம்மளுடைய இந்திய மக்களுக்கு நிறைய நல்ல மெடிசன்ஸ் கொடுப்பதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஆனி மாதம் முழுவதுமே நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து
இப்போ நீங்க ஒரு ரைட்டரா இருக்கீங்க அப்படின்னாலும், அதாவது இப்போ ஒரு படம் எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த படத்துக்கு வந்து கதை எழுதக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுடைய கதை வந்து நல்லபடியா சக்சஸ் ஆயிட்டு, உங்களுக்கு நெறைய ஹிட் படம் கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க அரசியல்ல இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அரசியலை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னமா வந்து மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ராணுவத்துல இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க கடல் துறை சம்மந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கீங்க அல்லது அதுல ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது நீங்க கடல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு அதுல லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான, முயற்சி ஸ்தானமான, வெற்றி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதே பதிவுல தான் நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம். எப்பவுமே 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமாக நடக்கும் அப்படின்று உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கும், உங்களுடைய இளைய சகோதர, சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல எதனா கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் உங்களுடைய தகுதியை விட்டு குறைவான ஒரு உத்தியோகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய 3வது வீட்டுல இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா ஒரு சில விஷயங்களை வந்து கையில எடுக்க முடியாம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்திருக்குங்க. அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் வந்து இப்போ நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க நினைச்ச நேரத்துல கண்டிப்பா வந்து அந்த விஷயத்தை நல்லபடியாக வெற்றிகரமா முடித்துக் கொள்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய உடல் நலத்துல நீங்க எந்த அளவுக்கு வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் வந்து அவ்வப்போது என்னதான் சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும், அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே வந்து அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள முடிவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ உங்களுக்கு செவ்வாய் வந்து யாரு? உங்களுடைய 5 மற்றும் 12வது வீட்டோட அதிபதி இல்லைங்களா? அப்போ அவர் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்ல வந்து புதுசா எதனா சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த சொத்து வாங்குவதற்கு இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையிலயோ அல்லது நீங்க தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னாலோ, நீங்க தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து சொத்து வந்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஆல்ரெடி வாங்கி
வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ணுவதற்கும், மேலும் அந்த வீடு கட்டுமான பணி நீங்க எதிர்பார்த்தோன்னமா வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல முடிச்சுட்டு, உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே வந்து உங்களுடைய வீட்டு கிரகப்பிரவேச ஃபங்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க ஃபாரின் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க அப்கிரேட் ஆவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் புதன் வந்து உங்களுடைய 7வது வீட்டில் அமர்ந்துட்டு இருக்காருங்க. புதன் வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு 7 மற்றும் 10வது வீட்டோட அதிபதி. அவர் இப்போ தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது இதுக்கு முன்னாடி சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. சுக்கிரன் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய 6 மற்றும் 11க்கு உண்டான அதிபதிங்க. ஸோ உங்களுடைய 6வது வீட்டோட அதிபதி 7வது வீட்டில் இருக்காரு. அதே சமயம் 11வது வீட்டு அதிபதி 7வது வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த கசப்புகள் அனைத்துமே விலகுங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கின்ற அந்யோன்யம் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக திகழும் நண்பர்களே. மேலும் ஒரு சில பெண்மணிகள் வந்து இப்போ நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும், மேலும் நீங்க ஸ்டார்ட் செய்வதற்கும் ஓன் பிஸ்னஸ் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களின் வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் சூரியன் தற்சமயம் வந்து உங்களுடைய 7வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9வது வீட்டோட அதிபதி. அவர் உங்களுடைய 7வது வீட்டில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ரொம்பவே சின்ன அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. என்னதான் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே வந்து அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள விலகுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிநாதன் மற்றும் உங்களுடைய 4வது வீட்டுடைய அதிபதிங்க. இப்போ அவர் வந்து உங்களுடைய ராசியில் அதாவது உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல
முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய 6வது வீட்ல இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாம கொஞ்சம் அமைதியா பொறுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துடைய பலத்தை மட்டும்தான் இழக்கிறாரே தவிர மற்றபடி தான் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் வந்து அதிகம்ங்க. அதன் காரணமா இப்ப குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வீட்டில் வந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நடைபெற வேண்டியிருக்கின்ற சுப காரியங்கள் வந்து கொஞ்சம் தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் அந்த சுப காரியங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இதுல முக்கியமான தடை வந்து திருமண தடைங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. சரி, எங்களுக்கு ஆல்ரெடி வந்து திருமண வயதை வந்து தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல, எங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவலையோட இருக்கின்ற நண்பர்கள் வந்து இனி வரவிருக்கும் இந்த ஆனி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு காலம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இன்கேஸ் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எதனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இருந்து வந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆனி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருந்து வந்த மந்தத்தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.